ஃபாக்ஸ் பாப்பாவுக்கு ஏதோ செயின் வாங்கியிருக்காங்க. அதாவது சும்மா கவரிங் செயின் தான். இதுல மீஷோல ஏதோ ஆர்டர் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதை வந்து சும்மா பார்க்கணும், குவாலிட்டி பார்க்கணும், அப்படியே ஒரு வீடியோவா எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம கருப்பு கூப்பிட்டுருவோம். கருப்பு உடைச்சிடலாம். ஓகே, இவன் ஒரு ஸ்பெஷல் கேஸ் கிட்டத்தட்ட 2015 இருந்து என்கிட்ட இருக்கான். என்னடா செயின் எவ்வளோ பெருசா இருக்கு, வெயிட் நல்ல வெயிட். அண்ட் இதுல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாம் கவரிங் தான். கவரிங் தான் அந்த இன்டிமேஷன் ஜுவல்லரி. ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான். பாப்பாக்கு ஏதோ ஒரு சின்ன செயின், வெயிட் நல்லா இருக்கு, நல்ல வெயிட் இருக்கு. இதில் போட்டு காமிக்கிறோம். நம்ம டிராகன் இது வந்து இப்போ இதில் எப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது சின்ன செயின் தான், சின்ன செயின். ஓகே, ஒன்று. அடுத்தது இது ஒரு செட். இந்த செட்டை வந்து நம்ம தனியாக வச்சுக்கோம். அதுக்கு அடுத்தது இது ஒரு பெரிய செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய செயின். ஓகே, நல்லா இருக்கா? இதுல வந்து இந்த சாமி படம் போட்டிருக்கு. அந்த காயின்ஸ்ல வந்து சாமி படம் போட்டிருக்கு. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு தெரியல, ஒட்டியானமா சம்வாட் லைக் தட். பிரேஸ்லெட்டா இருக்குமோ இது? மேபி பிரேஸ்லெட்டா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த கையில மாட்டுவாங்களே அதுவா? எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று. இதுவும் என்னன்னு தெரியல எனக்கு. இதுவும் எனக்கு தெரியாது. என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஹேண்ட் ஆஃப். கம்மல். கம்மல் வாங்கியிருக்காங்க. கம்மல் யாருக்கு? பாப்பாவுக்கா? பாப்பா குட்டிக்கா? குட்டிக்கா? ஸோ கம்மல். கம்மல் இது ரெண்டுமே எப்படி போடணும்? எப்படி போடணுமா, இந்த பக்கம் போடணுமா? இந்த டிசைன் எப்படி வரும்னு தெரியல. ஒருவேளை இந்த பக்கமா போடுவாங்களோ? ஸோ எப்படி டிசைன் எனக்கு தெரியாதோ. இதில் ரைட் சைட் போட்டுக்கலாம், இது லெஃப்ட் சைட் கம்மல் போட்டுக்கலாம். ஜிமிக்கி எவ்வளோ பெரிய கூடை! இந்த பக்கம் திருப்பி வச்சா 10 கிலோ அரிசியாக போடலாம் போல இருக்கு, அவ்வளோ பெரிய கூடையா இருக்கு. இது எப்படி காதில் மாட்டிட்டு தெரியுறாங்க இவங்க? ரொம்ப வெயிட்டா இருக்கு, காதை கிஞ்சி வந்துடும் போல இருக்கு. ஓகே, அது அவங்க பிரச்சனை. ஆமா, இதை தனியாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏகப்பட்ட ஐட்டம் போட்டிருக்காங்கப்பா சாமி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல லாங் செயினா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி கோல்டுலேயே வாங்கலாம், பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த மாதிரி ஒரு செயின் ஒரு டைம் கேட்டிருந்தேன், ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. ஆமா, ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 வருஷம் இல்லை, 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பயே 2,45,000 சம்திங் சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய செயின் ஒன்று. எல்லாமே பேக் சைடு எல்லாமே ஹாலோவா தான் இருக்கும். இந்த பேக் சைடு வந்து ஹாலோவா இருக்கும், ஃப்ரண்ட் மட்டும் டிசைன் நல்லா பெருசா இருக்கும். அது 2,45,000 சம்திங். எத்தனை பவுன் ஞாபகம் இல்லை அப்போ, அந்த டைம்ல. அப்போ கொஞ்சம் அமௌண்ட் இருந்திருந்தா வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் இப்போ வந்து இன்டிமேஷன்ல வாங்கியிருக்காங்க. சரி, கோல்டு இதே மாதிரி கோல்டு இந்த வீட்டுக்கு கோல்டு வாங்குற காலம் சீக்கிரம் வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த இன்டிமேஷன் யாராவது இந்த செயின் இருக்கிறவங்க யாராவது நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வெறும் இன்டிமேஷன் ஜுவல்லரி தான், கோல்டு கிடையாது. ஏமாந்து போயிருவீங்களேன்னு சொன்னேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு பெரிய பெரிய கோல்டு செயினா இருக்கு, போய் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு எவனா வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, போயிட்டு வர செலவு வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. அதனால இப்பயே தெளிவாக சொல்லிடுறேன், இதெல்லாம் இன்டிமேஷன் ஜுவல்லரி. அதாவது டூப்ளிகேட் கோல்டு மாதிரி கலர் பண்ணி வச்சிருப்பாங்க. மெட்டல் சாதா இந்த அலாய், இரும்பு கூட கிடையாது. இரும்பு ஏதாவது பெருச்சு விடுவாங்களா? இரும்பு கூட கிடையாது. இது சும்மா இந்த எக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மண்ணில் வந்து இறுக்கமாக செஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டல் இது. ஸோ அடுத்தது இந்த ஜிமிக்கி கம்மல் பார்ப்போமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி, ஜிமிக்கி கம்மல் இதுவும் நல்லா தான் இருக்கு. பட் எல்லாமே ஒரே கலரா இருக்கு, சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை. இந்த டிசைன் பாருங்க, கட்டமா டிசைன். இதுல என்னமோ நிறைய டிசைன்ஸ்லாம் பாக்குறாங்க. இது எப்படி டிசைன் பாக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
கேட்டா இது ஒரு டிசைனு. ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே சைஸா ஷேப்பாவும் இருக்கு. ஆனா டிசைன் நிறைய உள்ள சின்ன சின்ன டிசைன்லாம் பாக்குறாங்க இந்த லேடிஸ்லாம். இதை நம்மலாம் போனோம்னா எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுமா, கொடுத்தோமா, ஒரு சட்டை வாங்குறோம்னா போய் டக்குன்னு ஒரு 2 சட்டை எடுத்துட்டு வந்தோமா, ஒரு 10 நிமிஷத்துல 10 சட்டையா இருந்தாலும் 10 நிமிஷம் தான். டக்குன்னு டிசைன் பார்த்தோன்னு பிடிச்சதா எடுத்துட்டு வந்துடும். ஆனா இதுல என்ன டிசைன் பாக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரே மாடல் தான். இந்த செயினும் இதுவும் ஒரே மாடல் தான். ஸோ இதை பிரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது இருக்கட்டும், இது இப்படி இருக்கட்டும். ஓகே. அண்ட் இந்த இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இது ஏதோ செயின் ஆட் இருக்கு, லென்த் செயின். ஒட்டியானமா இருக்கு. சின்ன ஒட்டியானமா, பெரிய ஒட்டியானமா. இது பெருசு, இது அதை விட கொஞ்சம் சின்னது, இது அதை விட சின்னது ஷேப். இது அடுத்தது இதுவும் சேம் தான். இதே மாடல் செயின் கொஞ்சம் சின்னதா இருக்கு. செயின் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இது பெருசு, அதோட சின்னது. ஆண்டு இது என்னது, எதுக்குது என்னமோ கொடியா அந்த காயின் மாதிரி இருக்கு. ஸோ இதையும் பிரிச்சு பார்த்துடலாம் என்னன்ட்டு. இது இந்த செயின்ல மாட்டிக்குவாங்க போல இருக்கு. எதுல மாட்டுறதுன்னு தெரியல. ஆனா என்னன்னு தெரியல. இது எல்லாத்துலயும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் இதுதான் மெயின் தீமா இருக்கு. அதாவது ரூபி அண்ட் எமரால்டு மெயின் தீமா இதுதான் இருக்கு. இந்த கோல்டன் கலருக்கு இந்த 2 கலர் மட்டும் தான் கொஞ்சம் எடுப்பா தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ரெட் அண்ட் கிரீன் மட்டும் வச்சிருக்காங்க. எல்லா ஜுவல்ஸ்லயும் மேக்ஸிமம் இந்த இது இருக்கு. அண்ட் ஒயிட். ஸோ இது என்னன்னு தெரியல எனக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதோ செயின்ல போடுவாங்க போல இருக்கு. அதாவது இந்த ப்ரோச் ஷர்ட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இந்த கஃப்ல மாட்டுறதுக்கு ஒரு டிசைன் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. ஆனா இது லேடிஸ்க்கு. இது செயின்ல ஏதோ போட்டுப்பாங்க. ஓகே, இதையும் இது உள்ளே வச்சிரும். அண்ட் இது வந்து நெத்தி சுட்டின்னு நினைக்கிறேன். நெத்தியில மாட்டுவாங்க இல்லையா, அதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அப்படிதான் இருக்கு. ஸோ இதுவும் இதே டிசைன் தான். இந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த பெண்டன்டோடைய டிசைன் தான் இது. சேம், எல்லாமே ஒரே டிசைன் தான், பட் வேற ஆர்னமெண்ட். ஸோ நம்ம ஜுவல் டெக் அப்படின்னு கியர்ஸ் டெக்னு வச்சிருக்கோமா. ஓகே ஃபோக்ஸ், இந்த மாதிரி நகைகளை நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். கண்டிப்பா இந்த டிசைன்ஸ்லாம் லேடிஸ்க்கு நிறைய பிடிக்கும். ஜென்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிடிக்காதுன்னா என்னதுன்னு தெரியாது. தெரிஞ்சாதானே பிடிக்கிறதா பிடிக்கலன்னு தெரியும். ஓகே, பட் நல்லா இருக்கு, வெயிட்டா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. எனிவே இதெல்லாம் தீபாவளிக்கு சர்ப்ரைஸா அவங்க வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, அதான் நம்மளுடைய கடமை. சில வீட்டு பொம்பளைங்கெல்லாம் தங்கத்துல வாங்கி கொடுங்க புருஷங்காரங்கெல்லாம் கடங்காரன் ஆகிடுவாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கல. இருக்கிறத என்னவோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் எங்க வீட்டில் இருக்காங்க. அதனாலதான் சரி, சும்மா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஒரு நாள் சும்மா போட போறாங்க, அதுக்காக போயிட்டு கடன் வாங்கி தங்கத்துல வாங்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சி சண்டை போட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. என்ன, இது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வாங்கியிருக்காங்க. இதை ஒரு நாள் கோல்டுல வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு உண்டான வேலைகள் எப்படி செஞ்சா எப்படி சம்பாரிச்சு நல்லா சம்பாரிச்சு இந்த மாதிரி கோல்டுல வாங்கி கொடுத்துட்டா அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய வேலையும் கூட. நல்லா இருக்கு. பட் இதை சும்மா ஒரு நார்மல் மெட்டல்ல இருக்குங்கிறது தான் என்னுடைய வருத்தம். ஒரு நாள் இது எல்லாத்தையும் பியூரா கோல்டுல வாங்கி கொடுக்கணும், பார்க்கலாம். எனக்கு ஆசை இருக்குதான். அதுக்கான நேரமும், அதாவது நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் அமையும். நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போதான் கொஞ்சமா இந்த கெட்ட நேரங்கள் முடிஞ்சு இப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் நல்லா பழையபடி நல்லா சம்பாரிச்சு இதெல்லாம் தண்டத்துக்காக செலவு பண்ணாம இந்த மாதிரி ஏதாவது வாங்கி போடாலாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது கிடக்கும். ஏன்னா கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷத்துல கோல்டோடைய ரேட்டு 25,000 ரூபா, ஒரு கிராம் 25,000 ரூபா வரும்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 8,000 ரூபா கிட்ட இருக்கு. அதாவது 7,800 ரூபா சொன்னு நினைக்கிறேன். 800 ரூபா கிட்ட, 7,765 சம்திங். பட் 8,000 ரூபா ரவுண்ட் பண்ணுவோம். இந்த வேஸ்டேஜ் அது இதுன்னு போட்டா ஒரு 8,000 ரூபா வந்துடும் ஒரு கிராம். இது அப்படியே கிட்டத்தட்ட ட்ரிபிள் கிட்ட போகுது இன்னும் ஒரு 5 வருஷத்துல. ஸோ நீங்க அப்பப்போ கோல்டு வாங்கிக்கங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை ப்ரோ. ஒரு ஜிபேல 2 ரூபா கிடக்கு, ஃபோன்பேல 2 ரூபா கிடக்கு, பேடிஎம்ல 2 ரூபா தான் கிடக்கு, வெறும் 2 ரூபா கிடக்கு, இல்லை 1 ரூபா கிடக்கு, 5 ரூபா கிடக்கு, 10 ரூபா கிடக்கு அப்படின்னு நீங்க
கவலைப்பட வேண்டாம். அதுக்கு கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. கோல்டு லாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். கோல்டு லாக்கர்னு ஒன்று வரும். அதில் போயிட்டு நீங்கள் ₹1 மில்லிகிராம் கணக்கில் 0.001 மில்லிகிராம் அந்த மாதிரி மில்லிகிராம் கணக்கில் நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ₹5 சேஞ்ச் இருக்குது ஜிபேல ஏதோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கோல்டாக வாங்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ₹10 ரேட்டு, ஒரு மில்லிகிராம் ₹10 ரேட்டுன்னா அந்த ₹5 நீங்கள் வாங்கிக்கலாம். 1/2 மில்லிகிராம் வாங்கிக்கிறீங்க. அதுவே ஒரு 3 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த கோல்டோடைய ரேட் ஒரு மில்லிகிராம் ₹1000 அப்படி இருக்குன்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு அதோடைய வேல்யூ ₹1000 இருக்கும். அதான் நீங்கள் அது கோல்டாக வச்சிருக்கீங்க, ஆன்லைனில் கோல்டாக வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக ₹1, ₹2, ₹3, ₹10, ₹5, ₹50 ஏன்னா ஒரு கடைக்கு போய் நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ₹10,000 வேணும் ஒரு கிராம் வாங்குறதுக்கு. அந்த ₹10,000 என்கிட்ட கிடையாது, இருந்தாலும் நான் கோல்டு வாங்க ஆசைப்படுறேன், சின்ன சின்ன அமௌண்ட் ஆகுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. அப்போ ஒரு சேஞ்சுக்கு சில்லற காசு இருக்கு அப்படிங்கும்போது ₹5, ₹10 வாங்கி இந்த மில்லிகிராம் கணக்கில் வாங்கி போடும்போது அது ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ எங்கேயும் தொலையாது, அந்த ஆன்லைன் கோல்டாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக மாறும். இப்போலேருந்து டெய்லி ஒரு ₹10 வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு ₹10 வாங்குறீங்க அப்படின்னா 365 நாள் ₹10 எவ்வளோ ஆச்சு? ₹3650 அந்த கோல்டு. ₹3650 ஒரு எத்தனை மில்லிகிராம் வரும்? ஒரு ₹10 வச்சுக்கோங்க. ஒரு 365 மில்லிகிராம் வந்துருச்சு மில்லிகிராம். அப்போ அந்த 365 மில்லிகிராம் வந்து 1000 மில்லிகிராம் ஒரு கிராம். 2 வருஷம்னா ஒரு கிராம் வந்துடும். அப்போ அந்த ஒரு மில்லிகிராம் ஒரு வருஷத்தோடைய முடிவில் 365 நாள் ஒரு டெய்லி ₹10 ஒரு மில்லிகிராம் வாங்குறீங்கன்னா 365 மில்லிகிராம் வாங்கிடுவீங்க. அந்த மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிராம் கிட்ட இருக்கும். அதாவது 365 மில்லிகிராம் அந்த அன்னைக்கு இப்போ நீங்கள் வந்து ₹10 வாங்குறீங்க டெய்லி அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 366வது நாள் வந்து ₹10 ஹை ஆயிடுச்சு, ரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி வாங்கின ₹10 வாங்கினது எல்லாமே ரேட் அதிகமாகிடும். இன்னைக்கு ₹10 வாங்குறீங்க, நாளைக்கு அது ₹20 மார்க்கெட் ரேட் ஆச்சுன்னா உங்களுடைய கோல்டோடைய வேல்யூ ₹20. நீங்கள் அதை அப்படியே ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு கேஷ் மறுபடியும் ஜிபேவோ, ஃபோன்பேவோ, பேடிஎம்மோ அதுலேயும் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கோல்டு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 5 கிராம் ஆயிடுச்சு, 10 கிராம் ஆயிடுச்சு, ஒரு பவுன் 8 கிராம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட இது போட்டிங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து கொரியர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஃபிசிக்கல் கோல்டாக உங்களுக்கு கையில் வந்து சேர்ந்துடும். ஸோ இது ஒரு ஸ்கீம், சின்ன ஸ்கீம். இதெல்லாம் எனக்கு முன்னாடி யாரும் சொல்லி தரல. இப்போ நெட்டு வேர்ல்டில் அதாவது யூடியூப் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் சொல்கிறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சும்மா 10 பேர் ஆடுறாங்க, 5 பேர் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு சினிமா காமெடி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அதையே போட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க. உங்களுடைய நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா சேவிங்ஸ் நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க, ஒரு ₹10 தனியாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ₹10 அப்படியே தான் இருக்கும். ₹10 தான் இருக்கும். இதுவே அந்த ₹10 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான், லேண்டில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான், வீடில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் வீடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அந்த இடத்துக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ கடன் வாங்கி பண்ணாதீங்க எதையும். எனக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப்ல இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் இஎம்ஐயில் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் இஎம்ஐயில் வாங்குறது, பைக் இஎம்ஐயில் வாங்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ வாங்குறத விட இப்போ உங்ககிட்ட ரெடி கேஷாக இருக்குது, இஎம்ஐ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குது, ஒரு வீடு. இது வந்து நம்ம தமிழ் டெக்கில் சொன்னார் இந்த விஷயத்த, அதை நான் உங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணுறேன். அதை பார்க்காதவங்க இதை யாராவது பார்ப்பீங்க. ஸோ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 50 லட்ச ரூபாயில் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாயை கையில் வச்சுக்கோங்க. வீடை வந்து லோனில் வாங்கிக்கோங்க, அதாவது இஎம்ஐயில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அமௌண்ட் கையில் இருக்குது. இதை வித்ட்ராயல் பிளான் SWP அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, அதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அந்த பிளானில் இந்த 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு இஎம்ஐ மாதம் எவ்வளோ கட்டணுமோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் SWPன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், இதோடைய ஃபுல் டீட்டெயில் யூடியூப்பில் நிறையா இருக்கும், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. பட் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்து இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐயில் வீடு வாங்குற மாதிரி ஆச்சு, இதுலேருந்து வித்ட்ரா பண்ணி அதை டேலி பண்ண மாதிரி ஆச்சு. லாஸ்ட்டாக இது ஒரு மெச்சூர் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ SWPன்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் வரும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அதை பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபோக்ஸ், இந்த இன்டிமேஷன் ஜுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிடுங்க. ஓகே, எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். பாய் ஃபாக்ஸ்.